ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் வந்து கார்த்திக்கும் பிருந்தாவுக்கு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு முத்துலட்சுமிகிட்ட சொல்லவும், இது கிட்டதுமே முத்துலட்சுமி கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. என்னம்மா, எதுக்காக யோசனை பண்ணுறீங்க? சொல்ல போனக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுது. இதுக்கு பிறகு பெரியவங்க நம்மளாம் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லவும், அப்போ முத்துலட்சுமியும் வந்து சரி அப்படின்றதாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கண்மணி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன கார்த்தி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது, இதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட சொல்லவும், அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஆமாம், ஏற்கனவே வந்து அந்த வீட்டிலேருந்து 2 பொண்ணுங்க இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ 3ஆவதா பிருந்தாவும் வரப்போதா. அப்புறமா என்ன, அவங்க வீட்டிலேருந்து 3 பொண்ணு நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. இது வந்து சந்தோஷம் தானே உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராட்ட சொல்லவும், உடனே வீரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது நம்ம வீட்டுக்கு கல்யாண கலை கெட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கவும், அப்போ வந்து கண்மணி வந்து முத்துலட்சுமி தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. என்னம்மா, அவர் பாட்டு கேட்டாருன்னா நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே, நீ எதுக்காக தலையாட்டிகிட்டு இருக்கிற, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், உடனே முத்துலட்சுமி வந்து கண்மணியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் கண்மணி, உனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கும்போது, எப்படிம்மா நான் எனக்கு விருப்பம் இருக்கும்? சொல்லப்போனால் அவங்கெல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, ஊர் உலகம்லாம் சொத்துக்காக நம்ம 3 பேர் வந்து இந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்டாங்க போலுக்கு அப்படின்னு உங்களை தானே தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கவும், என்ன கண்மணி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அவங்க கார்த்தியும் பிருந்தாவும் ஒருத்தர் விரும்பிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2 பொண்ணுங்களை நான் இந்த வீட்டில் தான் கட்டி கொடுத்துருக்குறேன். பிருந்தாவும் இந்த வீட்டுக்கே வந்துட்டானா நீங்கள் 3 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அனுசரித்து போய்க்கிடுவீங்களா? எனக்கும் கவலை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பிருந்தா இந்த குடும்பத்தில் வந்தாக்கி அவளும் சந்தோஷமாக தானே இருப்பா, கார்த்தியும் நல்லவர் தானே அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வந்து அவங்க கண்மணி சொல்கிறாங்க, அம்மா உனக்கு இந்த வீடை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் கண்மணி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நீயும் வீராவும் சந்தோஷமாக தானே இருந்துட்டு இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கிற, கார்த்தி மாப்பிள்ளையே ரொம்ப நல்லவர் தானே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம்மா ஆமாம், நீ நல்லாவே சொல்லிட்டு இருப்ப, எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கவும், அப்படிலாம் நீ சொல்லாத கண்மணி அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னாக்கி, அம்மா வந்து கல்யாணம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை பற்றி கேட்கவே வேண்டாம், எல்லாருமே வந்து கார்த்தியும் பிருந்தாவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பிருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடவே கூடாது. நானே எதுக்குடா வந்தோன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா ஒரே வழி ஜாதகம் தான். ஜாதகம் 2 பேருக்கும் பொருத்தம் இல்லை, ஏதாவது தோசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திட வேண்டியதா அப்படின்னு சொல்லி கண்மணி பார்த்தோம்னா ஒரு ஜோசியர்காரர் போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து, நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் சொல்லிடணும் அப்படிங்கவும், உடனே அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு, சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இவங்க ராமச்சந்திரன் கிட்ட வந்து அவங்க கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாமா என்னதான் நம்ம சம்மந்தம் சொன்னாலும் ஆனால் 2 பேருக்கு ஜாதகம்னு ஒன்று சொல்லி பொருத்தம் பார்க்கணும்ல, அப்போ தானே இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படிங்கும் போது, அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கண்மணி, 2 பேருமே விரும்புகிறாங்க, அப்புறமா எதுக்காக இந்த மாதிரிக்கலாம் அப்படிங்கும்போது, ஏன் மாமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வள்ளி வந்து கேட்குறாங்க, ஆமாம் அண்ணன் எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு, 2 பேருமே விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுது, அதுக்கப்புறமா எதுக்காக ஜாதகம் பொருத்தம்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இல்லை ஜாதக பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன இருந்தாலும் அவள் என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா அப்படிங்கவும், உடனே வந்து வள்ளி யோசனை பண்ணுறாங்க, இந்த கண்மணி பேசுகிறதெல்லாம் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி யோசனை பண்ணுறாங்க. அப்போ ராமச்சந்திரனும் வந்து சம்மதிக்க வச்சுருந்தாங்க கண்மணி. உடனே ராமச்சந்திரனும் சரிதாம்மா, நாளைக்கு நம்ம குடும்ப ஜோசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம வந்து கேட்கலாம், இல்லைன்னா அவருங்க வரவழைக்கலாம் அப்படிங்கவும், ஐயோ இப்படி போனாக்கி காரியம் கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு, அதாவது மாமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசி இருக்கிறாரு, அவர் ரொம்ப சூப்பராகவே சொல்லுவார் அப்படிங்கவும், அப்படியாம்மா அப்போ நீயே அவரை வரவழைச்சிரு அப்படிங்கவும், வள்ளிக்கு தெரிஞ்சு போச்சுது கண்மணி ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததை பார்த்தோம்னா கண்மணி வந்து அந்த ஜோசியரை வரவழைக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வள்ளின்னு எல்லாருமே இருக்கவும், அப்போ கார்த்தி பிருந்தா அவங்க ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறாங்க. ஜோசியரை நல்லா பார்த்து சொல்லுங்கள், 2 பேருக்கும் ஜாதகம் பொறுத்து எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கவும், உடனே வந்து ஜோசியரும் வந்து ஜாதகத்தை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஜாதகத்தையும் பார்க்குறாங்க, கண்மணியும் பார்க்குறாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜோசியர் சொல்கிறாங்க, இல்லை இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் வந்து ஜாதக பொறுத்த சரியில்லை அப்படிங்கிறாங்க.
இது கிட்டதுமே ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா 2 பேருக்கும் சுத்தமாக பொருத்தம் கிடையாது, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த மாப்பிள்ளையோட கதை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ராமச்சந்திரருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஜோசியரே என்ன இப்படி சொல்றீங்க அப்படிங்கப்போ அப்போ வள்ளி கேட்குறாங்க ஜோசியர்கிட்ட, ஜோசியரே நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாரு. வாங்க ஜூஸ் குடிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் அப்போ ராமச்சந்திரனுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்களும் ஃபோன் பேசுறதுக்காக போகும்போது அப்போ வள்ளி ஜோசியர்கிட்ட சொல்றாங்க, நீ நல்ல ஃப்ராடான ஜோசியர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா என்னை பற்றி தெரியாது, எனக்கு ஒரு மருமகன் இருக்கான், அவன் பேர் மாறன், அவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்க உன் கதையை அவன் முடிச்சு போட்டுருவான். இப்போ நீ உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு சொல்றது உன் வாயில தான் இருக்கு அப்படின்னு வள்ளி சொல்லவும் இது கிட்டதுமே ஜோசியர் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் ஃபோன் பேசிட்டு வரவும் அப்போ ஜோசியர் சொல்றாங்க, இல்லை நான் திரும்பவும் ஒரு இடம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் நல்லா தான் பொறுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஜோசியர் சொல்றீங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பொறுத்த இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ என்னன்னா நல்லா பொறுத்து இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கவும் கண்மணி இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த ஜோசியர் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஜோசியரை நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கும்போது, நல்லாதாம்மா பார்த்து சொல்றேன், இவங்க 2 பேருக்கும் எல்லா பொருத்தமும் இருக்கு, நீங்க தாராளமா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே ராமச்சந்திரன் கேட்குறாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்க அப்படி சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லை ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் தப்பா பார்த்துட்டேன், ஆனால் இப்போ தான் நான் கரெக்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வள்ளி உடனே கண்மணியை பார்த்து சிரிக்கவும் கண்மணிக்கு புரிஞ்சு